இந்த வீடியோவில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் கற்பனையானவை. இந்த நிகழ்ச்சியில் வரும் காட்சிகள் யாரையும் புண்படுத்தும் வகையில் இல்லை, முற்றிலும் கற்பனை. சென்னைக்கு பஸ் எப்ப வரும்? இந்த வரும்டா, ஞாயிற்றுக்கிழமை வேற. பஸ் எப்ப வருவானே தெரியாது, கூட்டமா வேற வரும். வரான்னு நினைக்கிறேன். ஏதாவது வருதுன்னு ஏதோ ஒரு பஸ் ஒண்ணு. தம்பி நீயாவது ஏறடா, வழி விடுங்கடா. எவ்வளவு கூட்டம், கொஞ்சம் மாதிரி இடம் விடுங்கடா. ஒரு மூலையில உட்காந்துக்கிறா இருக்குடா. சென்னை போன தெரியல, சொல்லிட்டு போனேன். அதெல்லாம் போக தம்பி. போவாதா? சரி, போவாதுன்னு சொன்னா போர்டு போட்டு ஃபுல்லே ஆயிடுச்சு. நான் போய் கேட்டு வருவோம். இல்லையா யோ, இந்த பஸ் போவாதுன்னு சொன்ன, சென்னைன்னு போர்டு போட்டு ஃபுல்லே ஆயிடுச்சு. இந்த பஸ் கேட்டே தம்பி, நான் இது இல்ல நினைச்சேன், இது சேலம் போற வண்டி. பஸ் இப்பதான் வந்தது. ஏன் ஞாயிற்றுக்கிழமை உங்க அழுப்பு தாங்க முடியல. ஊருக்கு போலாம், போயிட்டு சம்பாதிக்கலாம் ஊருக்கு போறோம். நீங்க வர வந்து இப்படி உயிர் எடுக்கிறீங்களே. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா ஓட்டிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை தானே உங்கள்கிட்ட கெத்த காட்ட முடியும். கொண்டாடி போனா வீட்டுல வாயிலே மிதிக்கிறா. அந்த கோவத்தான நாங்க எங்க வேணும் அதை காட்டுறது? இங்கதான் மாட்டீங்க. நாங்க தான் கிடைச்சோம். உங்களை மாதிரி டிரைவருங்களால தானே இந்த டிரைவருக்கு தம்பி. நானும் என் பேராண்டி வந்திருக்கோம். இடம் கொடுப்பாங்க. நீங்க வேணா இங்க உட்காந்து தாத்தா, அந்த பையனை அங்க விடுங்க. இல்ல தம்பி, தனியா விட்டா சின்ன பையன் வேற பிரிஞ்சிருவான்ப்பா. 4 வயசு தான் ஆகுது. 4 வயசு என்னப்பா? ஒண்ணும் இல்ல தம்பி, கொப்பரை சைஸ் ஏதோ நல்ல பையன். இடம் கொடுத்துக்கலாம். உட்காந்துக்கப்பா. தாத்தா வேணாலும் கீழே வேணாலும் உட்காந்துக்கிறப்பா. உட்காந்துக்கப்பா. 10 ரூபா தான்ப்பா. தாத்தா ஊர்ல மனுஷன். நான் ப்ரோ, நானே இப்பதான் நல்ல சீட்டா பிடிச்சி உட்காந்து தனியான உட்கார சீட்டு நிறைய இருக்கு, தூங்கிட்டே போலாம் போல இருக்கு. இதுக்குதான் அந்த கிழவனும் அந்த பசங்களும் உட்கார மாட்டான்டா. இன்னைக்கு தூங்கிட்டு போன மாதிரி தான்டா. தூக்குல டாப் பிச்சுக்கிட்டு மேல போயிடுவோம் போல இருக்கு. பஸ் எப்ப வரும்? வரும்பா. ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரான் எப்படி வரான் எதுவுமே தெரியாது. வருவான், அவன் வருவான். அவன் இஷ்டத்துக்கு ஒரு நடை வந்து நிறுத்துவான். கும்பம் ஏறும். அதுவே ஏற முடியுமா என்னன்னு தெரியல. சரி பாப்போம். வரட்டும். அப்ப கூட்டமா இருக்குமா தம்பி? இருக்குதான்ப்பா. ஒரு பஸ்ஸுக்காரன் வரான். அவன் எப்படி இங்கதான் நிப்பாட்டுவான். எப்படியா சீட்டை போட்டு ஊருக்கு போயிடணும் நீங்க. சரியா? எனக்கு ஒரு சீட்டு போட்டு கொடுக்குன்னு பாக்குறேன். அங்கேயே வேகமா ஃபுல்லே ஆயிடுச்சு. என்ன பண்றதா தெரியல. அடுத்த பஸ் இங்கதான் வரும். இங்கே நிப்போம். இங்கதான் நிப்பாட்டுவான். அடுத்த பேருந்து எத்தனை மணிக்கு வரும் கண்ணு? நானும் சென்னை தாங்க. ஒரு பஸ் வருது. எப்படியா ஏறிடணும். நீ ஏறினா எனக்கு இடம் போடுறேன், நான் ஏறினா உனக்கு இடம் போடுறேன். நிக்காம போயிட்டு இருக்கான். வச்சுட்டு நல்லா ஓட கூட முடியல. அதுக்குள்ள ஃபுல் ஆயிடுச்சு. அங்க நின்னா இங்க நிக்கிறான், இங்க நின்னா அங்க நிக்கிறான். என்னதான் பண்றான்னு ஒண்ணும் புரியல. சரி தம்பி, வெளியில ஒரு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? மழைக்கிட்ட இங்க என்ன பாருங்க தம்பி, முதல் டைம் சண்டைப்பா இட்டு போயிடுங்கப்பா. என்ன பண்ணுவோம்? நீ இங்க நில்லு, நான் அங்க போய் நிக்கிறேன். அந்த அந்தாண்ட பஸ் ஸ்டாண்ட் வருமா? பஸ் ஸ்டாண்ட் வருமா? போய் என்ன பண்ண போறேன்? பஸ் ஸ்டாண்டு அங்க வருமா? பஸ் நிக்குதுல அந்த இடத்துல சொன்னேன்டா. அங்க போய் நிக்கிறேன், நீங்க பாத்துக்கோ, நாங்க போய் பாத்துக்கிறோம். எங்க பஸ் இருந்தாலும் ஏறிடுவோம். ஓகேவா? சரி சரி. சோகி அக்கிட்ட வந்துட்டான். சாரா இருந்துக்க. என்ன நிக்காம போயிட்டே இருக்கான். நல்ல வேலை என் அண்ணா இருக்கான், அங்க பாத்துப்பான். அங்க பஸ் நிக்கிற. மழைக்கிட்ட பாத்துக்கோ, ஏறிடு. சென்னை வேற புதுதா போனீங்க. ஏற்றி விட்டுருப்பா பஸ்ல. நானே ஏறுவேன்னு தெரியல. பஸ் டயர்லயா தூங்கிட்டு போயிடுறேன்ப்பா.
வந்துருச்சு ரெடியாரு நிக்காம போயிட்டே இருக்கான். தம்பி நான் எப்படிப்பா போறது? அப்ப போயா மழுக்கிட்டேன்.